MCQLTM அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம், நிறைய டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ போட போகிறது இன்டகிரேஷனில் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஒரு இன்டகிரேஷன் தான் போட போகிறோம். இந்த வீடியோ என்னங்கிறது போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன அப்டேட்டான வீடியோ உடனே கிடைக்கும். தேங்க்யூ. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்டகிரல் 4x plus 1 divided by root of 2x square plus x plus minus 3 அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இருக்காது, வெறும் dx by அப்படின்னு இருக்கும், ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கும். இப்போ மேலே ஒரு லீனியர் ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் வருதான்னு பார்க்கணும். டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் வருதா அப்படின்னு பாருங்க. அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கிறது 2x square plus x, 2x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x வந்துடும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும். அதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத t னு வச்சுக்கலாம், t ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், t square is equal to 2x square plus x minus 3 னு எடுத்துக்க போறேன். இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத t ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். 2t dt by dx is equal to 4x, 2x square differentiate பண்ணா 4x plus 1. 2t dt is equal to 4x plus 1 into dx. இந்த இன்டகிரேஷன் குள்ள போயிடுங்க. 4x plus 1 into dx க்கு பதில் என்ன எழுதிக்கலாம், நான் 2t dt, 2 வெளியே எழுதிக்கிறேன், t dt divided by root of, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத நான் t ஸ்கொயர்னு வச்சிருக்கேன். That is 2 into integral t dt divided by rootல இருந்து t ஸ்கொயரை வெளியே எடுத்தீங்கன்னா t கிடைக்கும். So t யும் கேன்சல் ஆயிடும். 2 times of integral dt மட்டும் கிடைக்கும். இப்போ 2 times of integral dt க்கு t plus c, that is 2. t ஸ்கொயர் ஓட வேல்யூ 2x square plus x plus minus 3 அப்படின்னா t is equal to root of 2x square plus x minus 3 அப்படின்னு. ஸோ டீக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் plus x minus 3 plus c அப்படிங்கிறது இந்த இன்டகிரேஷனுடைய ஆன்சர். இது ஒரு சிம்பிளான ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வெறும் dxன்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நமக்கு அது மாதிரி இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருந்துச்சுன்னா அப்படி போடணும். கீழே உடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான சம்மோட உங்களை பார்க்குறேன். பாருங்க, இன்னொரு வித்தியாசமான ப்ராப்ளம் இது பாருங்க. இன்டெக்ரல் 5x minus 2 divided by 1 plus 2x plus 3x square. நான் சொன்ன மாதிரி டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் வருதான்னு பாருங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 2xக்கு 2, இது 6x. நமக்கு இப்படி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நீங்க வந்து ஃபேக்டரைஸும் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸும் ஆகாது. நல்லா பார்த்துட்டீங்க இல்லையா, டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டரா இல்லை. இன்னொன்று, இந்த ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸும் ஆகாது. 3ன்னு வரும், 3யை நீங்கள் 2 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட். அப்போ இது ஃபேக்டரைஸ் ஆகாது. அப்போ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல், இதுதான் ஃபார்முலா, a into d by dx of denominator plus b இப்படி மாற்றணும். நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதை d by dx of denominator plus b அப்படின்னு மாற்றணும். ஸோ இங்கே நியூமரேட்டர் அப்படிங்கிறது 5x minus 2. இந்த எக்ஸ்பிரஷனை ஃபுல்லாக மாற்ற போகிறோம். a into d by dx of, அதாவது டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர் plus 2x plus 1 plus b, that is a into, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 6x plus 2 plus b கிடைக்கும். இதுதான் 5x minus 2. இதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் 5x minus 2க்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ எழுதணும். நான் ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன செய்ய போறீங்க, முதல்ல b கண்டுபிடிப்போம். b கண்டுபிடிக்கணும், a 0 ஆகணும். put x is equal to minus 1 by 3. ஏன்னா இந்த 6x plus 2 is equal to 0 அப்படின்னு போடுவோம். அது 0 ஆனால் போதும். அப்போ 6x is equal to minus 2 வரும். அப்போ x உடைய வேல்யூ minus 1 by 3. 6 டிவிஷனுக்கு போனுச்சுன்னா, அதனால x க்கு பதிலாக
minus 1 by 3 போடுறேன். அப்போ 5 into minus 1 by 3 minus 2. இது 0 ஆயிடும். plus b. இப்போ b னுடைய வேல்யூ நேரடியாக கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ b is equal to minus 5 by 3 minus 2. LCM 3 எடுத்துட்டீங்கன்னா minus 5 minus 6. அப்போ minus 11 by 3. இது b னுடைய வேல்யூ. அடுத்தது a கண்டுபிடிக்கணும். xக்கு பதிலாக சம் 0 அப்படின்னு உரிவு. xக்கு பதிலாக 0 போடுறீங்க. அப்போ a into 0 plus 2. ஏன்னா 0 போடும்போது 0 into 6 0 ஆயிடும் plus 2 2 plus b is equal to இங்கேயும் xக்கு பதிலாக 0 போட்டுருவீங்க இல்லையா, அப்போ minus 2 கிடைக்கும். 2a b னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். minus 11 by 3 equal to minus 2. 2a is equal to minus 2 plus 11 by 3 வரும். LCM 3 எடுத்துட்டீங்கன்னா minus 6 வரும் plus 11. minus 6 plus 11 அப்படின்னா 5 by 3. 2a. அப்போ a னுடைய வேல்யூ 5 divided by 2 டிவிஷனுக்கு போகும். 3 into 2 6. இப்போ நம்ம aக்கு bக்கு என்னன்னு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5x minus 2 அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் a யோட வேல்யூ எழுதிக்கலாம். என்ன வரும் எனக்கு 5 by 6 into aவுக்கு பதில் வேல்யூ 6x plus 2. அடுத்து bக்கு பதிலா minus 11 by 3. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 5x minus 2க்கு பதிலாக நான் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்க போகிறேன். பிரிச்சாச்சு. which is equal to integral 5 by 6 into 6x plus 2 minus 11 by 3 divided by 3x square plus 2x plus 1 into dx. இப்போ இதை ரெண்டு டேர்மா பிரிச்சு எழுத போறேன். integral 5 by 6 into 6x plus 2 divided by 3x square plus 2x plus 1 minus 11 by 3 divided by 3x square plus 2x plus 1 dx. இன்டகிரேஷன் ரெண்டா பிரிச்சுக்கலாமா? பிரிக்க போறோம். இது ஒரு இன்டகிரேஷன், இது ஒரு இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் பிரிக்கும்போது 5 by 6 கான்ஸ்டன்ட் integral 6x plus 2 divided by 3x square plus 2x plus 1 into dx minus இதுல 11 by 3 constant integral dx divided by 3x square plus 2x plus 1. நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டகிரண்ட் நேரடியா வந்துரும். இந்த செகண்ட் இன்டகிரேஷனை மட்டும் நம்ம ஆல்டர் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது பாருங்க. அதுக்கான இடம் இங்க போட்டுக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள அந்த செகண்ட் இன்டகிரேஷனுக்கான இந்த எக்ஸ்பிரஷனை பிரிக்க போறோம். 3x ஸ்கொயர் plus 2x plus 1. இதை நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்ம்ல நான் இதை எழுதணும். ஏன்னா dx by இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் plus a ஸ்கொயர்னு எழுதணும், இல்லை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு எழுதணும். 3 காமனா எடுத்துடுங்க. x ஸ்கொயர் plus 2 by 3x plus 1 by 3. 3 காமனா எடுத்துட்டேன். எல்லா டேர்ம்ல இருந்து 3 காமனா எடுத்தாச்சு. 3 into இப்போ xக்கு முன்னாடி இருக்கிறத 2b ன்னு எடுக்கணும். 2b is equal to 2 by 3. அப்போ b னுடைய வேல்யூ 1 by 3. அப்படின்னா b ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு வரும் எனக்கு? 1 by 9. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல 1 by 9 ஆட் பண்ணி 1 by 9 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். x ஸ்கொயர் plus 2 by 3x plus 1 by 9 plus 1 by 3 minus 1 by 9 which is equal to 3 into இதை எழுதிடலாம் நான் a plus b whole squareல a-வுக்கு பதிலாக x, b-க்கு பதிலாக 1 by 3 the whole square. இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்ம் LCM 3க்கும் 9க்கு LCM என்ன எடுக்க போறேன்? நான் 9 எடுப்பேன். அப்ப இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். 3 minus 1 2. ஸோ பிளஸ் இது எப்படி எழுதுறேன்? 3 into
x plus 1 by 3 the whole square plus root 2 by 3 the whole square அப்படி எழுதிக்கிறேன். 5 by 6 integral 6x plus 2 into dx by 3x square plus 2x plus 1 வந்துருச்சு minus 11 by 3 integral இதுக்கு பதிலா இந்த 3 அப்ப அந்த 3 வெளியே எடுத்துக்கிறேன் into 3 வந்துருச்சு dx போட்டாச்சு by x plus 1 by 3 the whole square plus root 2 by 3 the whole square. அடுத்தது 5 by 6 எழுதுறேன். இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் வந்துடும். 3x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 6x 2xக்கு 2. ஸோ டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரா இருந்துச்சுன்னா log போட்டு டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோ. minus 11 by 9 dx by x square plus a square dx by x square plus a square அப்படின்னா என்ன ஃபார்முலா 1 by a into tan inverse of x by a x square plus so 1 by a root 2 by 3 into tan inverse of x x plus 1 by 3 நம்ம x நினைச்சுக்கணும் by a வுக்கு பதிலா root 2 by 3 மொத்தமா கடைசியா கான்ஸ்டன்ட் c சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். 5 by 6 log of 3x square plus 2x plus 1 minus 11 by 9 into 3 by root 2 கிடைக்கும். tan inverse of LCM 3 எடுத்தீங்கன்னா 3x plus 1 by 3 வரும் byல root 2 by 3 அந்த 3 3 கேன்சல் ஆயிடும் plus c வந்துரும். இந்த 3 க்கு 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3. சோ இதுதான் இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ. இதெல்லாம் இந்த சப்ஸ்டிடியூஷனை நம்ம கரெக்டா வச்சிட்டோம்னா இந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஃபார்மேட்ல கிடைக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தோட அடுத்த வீடியோல உங்களை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.